மலவேலனே சக்தி சிவபாலனே சுவாமி மலவேலனே சக்தி சிவபாலனே திருத்தணி நாதனே திருப்பரங்குன்ற வேலனே கார்சீலனே கருநாதனே ஓங்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா பழனி மலைவேலனே பால குருநாதனே பழனி மலைவேலனே பால குருநாதனே ஏறுமயில் ஏறி விளையாடும் அன்பர் பாலனே ஆழ்மரகனே மலைவாசனே ஓங்கார ரூபனே பழனியப்பா ஞான பழனியப்பா பழனியப்பா ஞான பழனியப்பா சுவாமி திருச்செந்தூர் வேலனே திருமலைநாதனே திருமலைநாதனே திருச்செந்தூர் வேலனே திருமலைநாதனே புள்ளிமயில் ஏறி வரும் வள்ளி மணவாளனே ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா வெற்றிவேல் முருகனுக்கு பனையடிய கதைகள் பாட மனமதிலே வந்தருள்வாய் ஆதியில மகாதேவா பாதியில பற்பனாதா பிணத்தில் மாலை சூடியவர் பிணமாலை சூடும் பெருமா உன்னுடைய புகழ் பாட உன்னுடைய புகழ் பாட உள் மனமதிலே அருள் புரிவார் சுவாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாச ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆணி பொன்னால் முடி குலுங்க முடி அதிலே யாரெல்லாம் கொள்ளுவிருந்தார் அரணோடு பார்வதியும் அன்புடனே கொள்ளுவிருக்க இந்திரலோகம் தன்னதில இந்திரராஞ்சந்திரராஞ்சந்திரனோ சூரியரும் கொள்ளுவிருந்தார் வைகுந்த லோகத்திலே மாயன் பச்சம்மா லட்சுமியும் பௌஷுடனே கொள்ளுவிருக்க பிரம்மலோகம் தன்னாதில தன்னாதிலே பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் கொள்ளுவிருந்தார் 34 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தீசர் புலத்தீஸ்வரன் அழகு கலைக்கோட்டு மாமுனியும் அமரர் தேவர் முனிவரோடு
திக்கு பாலர்களா ஆகாயத்தில் சூரியனான் சூரி அன்பு குளிர் சந்திரரும் ஆகாயவாணியோடு ஐயவாணி அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் அப்படி கொலுவிருந்து வரபோது ஆண்டவன் பகவானோ இரேழு உலகம் எல்லாம் இன்னும் உண்ணாமனுக்களுக்கு படைத்த உலகமெல்லாம் படியளக்க வேணும் என்று அந்த பகவானும் வரபோது சத்தியமா பார்வதியா படியரிசிதான் எடுத்து பகவானிடம் கொடுப்பாளே ஆண்டவன் பகவானோ அகில உலகமெல்லாம் அரணார்படி அளக்கவாரார் நாளினல்ல நாடு எங்கும் சிவன் உரிய நல்ல உலகமெல்லாம் மறக்க நல்ல தினையெடுத்து பகவான் வானில மோபடி இழந்தார் பகவான் படி எழுந்து வார போது ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் பகவானும் என்றுமே பகவான் படி இழந்து கைலாசம் வந்தார்னா அம்பிகை உமைவள் பார்வதா தேவி சிவன் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து நிற்பார்கள். சிவபெருமாளுக்கு பாத பூஜை முடிப்பா பணிவிடைகளை செய்வா. ஆண்டவனாகிய சிவபெருமாளும் அன்றும் படி இழக்க வாரபோது பகவான் படி இழந்து கைலாசம் வரும்போது பிரம்மதேவன் என்றுமே கைலாசம் வந்து நாம் படைத்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு போவாராம். அன்றைய தினம் பிரம்மதேவன் பகவான் வருவதற்குள்ளே கைலாசம் வருகின்றார். பார்வதாதேவி என்னைக்குமே பகவான் எப்ப வருவார்னு இந்த அம்மா படக்குன்னு எந்திரிச்சு பாத பூஜை முடிப்பது வழக்கமாக இருக்கிறது. சரி, சிவன் வந்து விட்டாரோ என்று இலையும் கொலையுமா நிற்கிறார். ஆமா, அந்த காலத்து பெண்கள் எல்லாம் புருஷனை கண்டா இலையும் கொலையுமா நிப்பா. இப்ப கொலைய புடிங்கிருவா. இப்ப புருஷனுடைய ஈர கொலைய அத்து மாலையை போட்டுருவா. நீங்க வாரது அப்படித்தானையா? நீங்க வார வரது அப்படித்தானே வாரியா? அப்ப அந்த காலம் பட்டு பயந்து புருஷன் வேலையை போயிட்டு வரனால இலையும் கொலையுமா நிப்பா. இப்ப என்ன செய்வா தெரியுமா? பியாதியில வாமா வந்துட்டானே, வாரது தெரிஞ்சிருந்தா அப்பலே சாப்பிட்டுருக்கலாமே. மணி 7 மணி ஆச்சு, என்ன குடிச்சிட்டு வந்து நம்மள என்ன பாடுபடுத்த போறானோ அப்படின்னு வந்துக்கிடுவா. அம்மா, அதனாலே பார்வதாதேவி சிவன் தான் வந்து விட்டாரோ என்று எண்ணி ஆமா பிரம்மதேவன் கைலாசம் வரும் பொழுது அந்த பிரம்மனுடைய நிழலை பார்த்தா. யாரு? பராசக்தி. அந்த காலத்திலே சிவனுக்கும் 5 சிரசு, பிரம்மனுக்கும் 5 சிரசு. ஒரு 2 பேருக்கு சிரசு 5 இருக்கு. இந்த 5 சிரசை கண்ட உடனே அரணார் தான் வந்து விட்டாரோ என்று எண்ணி படக்குன்னு எந்திரிச்சு பாத பூஜை முடிக்க வருகிறார்கள். ஆமா, பிரம்மன் பார்த்தார். நால்முகம் பிரம்மா பார்த்தாரு. அத்தே, நான் பிரம்ம வந்திருக்கிறேன். அது உங்க மர்ம பிள்ளை நால்முகம் பிரம்மா வந்திருக்க. மகாவிஷ்ணுவுடைய உண்டி கமலத்தில் பிறந்த பிள்ளைதான் பிரம்மதேவன். ஓ, மகாவிஷ்ணுடைய உண்டி கமலம் கொப்புள்ள பிறந்திருக்காரு. அவன் பார்வதிக்கு ஒரு முறைக்கு மருமக பிள்ளை தானே வேணும். மர்மம் தானே. பார்வதா தேவி ஐயோ பகவான் நினைச்சு வந்தோம், பிரம்மன்லாம் வந்திருக்காரு, நல்ல வேலை பாத பூஜை முடிக்கல ஆமா அப்படின்னு கைலையங்கிற்குள் ஓடி விட்டார்கள். ஆமையா. சிவபெருமாள் வருவதற்குள்
பிரம்மன் பார்த்தார், ஓ பகவான் இன்னும் வரல போலுங்க, வல்லவலுக்கோ அப்புறமாக வரலாம் என்று பிரம்மலோகத்திற்கு சென்று விட்டார். ஆமா சிவபெருமாள் அந்த நேரத்திலே கைலாசம் வரும்போது பார்வதா தேவி வரட்டும் இன்னைக்கு பகவான், இன்னைக்கு கடவுளான பகம் வரட்டும், சிவனுக்கு இன்று நாம் பாத பூஜை முடிக்க கூடாது, இன்னைக்கு பணிவிடையே செய்யக்கூடாது, அவருக்கு சிவன் யாரு பிரம்மன் யாருன்னு நம்மளுக்கு அடையாளம் தெரியணும். இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு நிழலை பார்த்து நம்ம படக்குன்னு எந்திரிச்சிடக்கூடாது பத்தியலா, பாத பூஜை செஞ்சிடக்கூடாதுல. அதனாலே ஆண்டவன் வருகையை எதிர்பார்க்கல, ஏறிட்டு முழிக்கல, எதிர்த்து பார்க்கல, ஈஸ்வரி பார்வதி நகால் மடக்கலையே மடக்கலையா நகால் மடக்கலையே மடக்கலையா கவுந்ததல நிமரலைய கவுந்ததல நிமரலைய கவுந்ததல நிமரலைய நிமரலையா நீட்டினால மடக்கலையா. சிவபெருமாளை எதிர்பார்த்தார், என்னைக்குமே பிரம்மன் வருவார், இன்னைக்கு ஏன் வரல, இன்னைக்கு வரல, நீ ஏனம்மா இப்படி மௌனமா இருக்கிறேன். ஆமா சுவாமி அறிவா என்றுமே உங்களுக்கு நான் பாத பூஜை முடிப்பது வழக்கம் தானே, வழக்கம் தானே, இன்று என்று போல் நான் பாத பூஜை முடிக்க வந்தேனே ஐயா. ஆமா பாத பூஜை முடிக்க வந்தபோது பிரம்மதேவன் உங்களை காண வேண்டும் என்று வந்தார். கைலாசம் வந்துட்டாரு, பிரம்மனுக்கும் சிரசு 5, உங்களுக்கும் 5 சிரசு. எனக்கு அடையாளம் யாருன்னு தெரியல, நிழலை பார்த்து நீங்க தான் வந்து விட்டீர்களோ என்று நான் பாத பூஜை முடிக்க ஓடியாந்தேன். பிரம்மதேவன் பிரம்மலோகத்துக்கு சென்று விட்டார். நான் முகத்தே பார்க்காம ஓடியாந்துட்டேன் ஐயா. அதனால இனிமே நான் உங்களுக்கு பாத பூஜை முடிக்கணும்னா ஆமா பிரம்மன் யாரு நீங்க யாருன்னு அடையாளம் தெரியணும், நிழலை பார்த்தாலும். ஆமா அதனால பிரம்மனுக்கு இருக்கும் 5 சிரசிலே நடுச்சரசை நீங்க கிள்ளி எறியணும்னு. அப்பதானே அடையாளம் தெரியும். ஐயையோ என்ன அம்மாடியோ அத்தாடியோ, பிரம்மதேவனுடைய சிரசை நடுச்சரசை கிள்ளினா எனக்கு பிரம்மத்தி தோஷம் பிடிக்கும் அம்மா. அது பிடிச்சாலும் பிடிக்காத நடிச்சதே கிள்ளியே ஆகணும். அம்மா கிள்ளி ஆகணுமா அம்மா அப்படியா, முடியா, அது என்னால் முடியாது பார்வதினா. ஆமா அந்த வார்த்தையை கேட்டு பார்வதா தேவி மௌன வருத்தம் கொண்டிருக்க, ஆமா ஐயா அந்த நல்ல வேளையில வேளையில ஆதி கைலாசம் தன்னதில தன்னதிலே பிரம்மபுத்திரன் வாராரே வாராரே அந்த நாரதரம் வர போதே வரபோதே நாராயணா நமோ நமோ நாராயண நாராயணா வாரும் நாரதரே. அம்மா பார்வதா தேவி இன்னைக்கு என்ன உங்க முகத்துல செலும்பு இல்லாம இருக்கு, என்ன ஒன்றுமில்லை நாரதா. செழிம்பில்லனா தேவகல ஆட்டக்கட்டி தோலை உரிக்கணும் எப்படின்னு காக்காங்க ஐயா. நம்ம எல்லாம் நீங்களாம் இளவட்ட பிள்ளைகளு, நாங்களாம் வயசாளி, நாங்க அசரதமா, நீங்க ஏன் அசரதிய? முன்னால போற மாடு விசால தானே போகுது, முன்னால போற மாடு விசால அப்படி சொல்லுடா என் தங்க பிள்ளை. அப்படியா? ஆமா, ஓடுத பாம்பு பிடிக்க வயசு என்னென்ன. எங்களுக்காவது ஒரு ஆண்டு முடிய போகுது தலை. நீங்கெல்லாம் இளங்குட்டி, ஆமா ஆமா, ஓடுத பாம்பு பிடிக்கிற வயசு, அப்படிலாம் அசரப்படாது. ஆமா 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 அசரப்படாதா. அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, 5 பேரும். நைட்டுக்கு நான் யாரும் கூப்பிடுறேன். விவசாயிக்கு வயக்காட்டுல உழவு எப்படி இருக்கும், அந்த 2 உழவு மாடு இருக்கு பாத்தீங்களா, ஒரு வாரத்துக்கு விடாம கலப்பை கட்டி வயக்காட்டுல உழுதுகிட்டு இருப்பாரு. ஒரு 8 நாள் வரைக்கும் அந்த மாடு, ஒரு 2 நாள் வரைக்கும் எட்டி நடக்கும், 3ஆம் பக்கம் காலை பின்னால் இழுக்கும். என்ன செய்ய, எட்டி மிதிக்காது மாடு. உடம்புல அலுப்பு இருக்கு, ஆமா, ஆனா வயிறு பசி ஒழுங்கா பசிக்க. அது எத்தனை நாள் அந்த சவதிக்குள்ள காலை பிடிங்கி 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 எட்டி நடக்கும். ஒரு நாள் 2 நாள் நடக்கலாம். அப்படிலாம் சொல்லப்படாது, இதெல்லாம் வாலிப பிள்ளைகள். அதனால காலை உருவி தொழிக்குள்ள போனோம்ல, ஒரு நாள் போலாம் தொழிக்குள்ள, ஒரு வாரம் தொழிக்குள்ள நாத்து போய் நடுவுக்கு மரம் அடிச்சா என்னத்தை வெட்டி முறிச்சிட்டிய, என்ன பனையை வெட்டி முறிச்சிட்டிய. அப்ப அந்த மாட்டுக்கு பருத்தி கொட்டை காலையில 6 இட்லி வெட்டி இருக்கு, மத்தியானம் ஒரு கும்பா சோத்து வெட்டி இருக்கு, ஆமா நைட் அதுக்கப்புறம் 10 இட்லி சாப்பிட்டுருக்கு. அந்த பருத்தி கொட்டை வச்சாதான் அந்த மாட்டுக்கு காலு கடுகடு பொறுக்காதுக்கு மறுநாள் எட்டி மிதிக்குமா தொழிக்குள்ள. என்ன 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கு பருத்தி கொட்டை தண்ணி வைக்க. அப்ப அந்த பருத்தி கொட்டை வச்சா காலு கடுகடு இருக்காது, கொஞ்சம் எட்டி மிதிக்கும். அது மாதிரி நமக்கு என்னத்தையும் போட்டுக்கணும், அப்பதானே மிடிக்கும் நம்மளால.
அப்பா வா நாரதா, அர்ஹா என் முகம் ஆட்டமாக இருக்கிறதை கண்டு நீ பயப்படாத. மனம் கலங்குகிறாயா? அம்மா எனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்வாயா? என்ன? பகவான் இல்லாத போது பகவானை காண பிரம்மதேவன் வந்திருந்தார். நான்முக பிரம்ம வந்திருந்தாரு. சிவனுக்கு நான் என்றுமே பாத பூஜை முடிப்பது வழக்கம் தானே. ஆமா அந்த பிரம்மதேவன் வந்தபோது நிழலை பார்த்து நான் பாத பூஜை முடிக்க வந்துட்டேன். ஆமா ஒரு மருமக பிள்ளை. சரி நான் வெட்கப்பட்டு கைலையங்கிரிக்கு சென்று விட்டேனப்பா. ஆமாப்பா இந்த பிரம்மனுக்கு இருக்கும் நடுச்சரசை கிள்ளுனா தான் எனக்கு அடையாளம் தெரியும்னு சொன்னேன். சொன்ன பகவான் கிள்ள மாட்டேங்கிறாரே, சொல்லிட்டாரா? இதுக்கு ஏதாவது நீதான் ஐயா வழி சொல்லணும்னா. நீதான் அதுக்கு வழி பிரகாசம். இவ்வளவுதானா? பெருசு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்ல, ஆமா நான் பாத்துக்கிடுதேன். அந்த நடுசரச்சனை கிள்ளியே ஆவேன். நாரதரு நிற்கும் போது ஆறாறு ஏழ்ற பகவான் சனீஸ்வர பகவான் நாரதனிடம் அதிலே நாரதரே நாராயணா வாரும் சனீஸ்வரா, வருக வருக. இன்று நான் யாரையாவது பிடிக்க வேண்டுமே. மகாராஜனை பிடிச்சாடா? பிடிக்குமே. பிடி உங்க பிடி தப்ப முடியாது. யாரை பிடிக்கணும்னு நினைக்கிறீர்? எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். என் முன்பாக நீர் தான் நிற்கிறீர். உண்மை பிடிக்கட்டுமா? ஐயையோ, என்ன? என்னை பிடித்த யானா நான் 4 பேர்களுக்கு நல்ல செய்தி சொல்லணுமே. அப்ப சனியுடைய பார்வையில புடில நம்மளால தப்ப முடியுமா? ஆ, தப்ப முடியாதுல. இந்த உலகத்துல ஆ. நீ பிடிக்காத நபர்களே கிடையாது. இந்த உலகத்துல சனி பகவான் பிடிக்காத ஆளே இல்ல. ஒரே ஒரு ஆளை உன்னால பிடிக்க முடியுமா? இன்ன வரைக்கும் பிள்ளையார மட்டும் தான் அவர் பிடிக்க முடியல. இந்த உலகத்திலே மூலப்பொருளாக உதித்த ஆதிமூல பெருமாளை உன்னால பிடிக்க முடியுமா? ஆமா பகவானை பிடிச்சாரு, முருகப்பெருமானை பிடிச்சிட்டாரு. ஏன் முடியாது? ஏன் முடியாது? இப்பொழுதே பிடிச்சு வருகிறேன். விநாயக பெருமானை பிடிச்சு விநாயக பெருமாள் பக்கத்துக்கு வருகின்றார். விநாயக பெருமாளே, யாரு? சனி பகவான் வராரு. வாரும் சனீஸ்வரா, வருக வருக. இன்று நான் உம்மை பிடிக்க வந்திருக்கிறேன். என்ன ஆடு மாடா பிடிக்கிறதுக்கு? தாராளமாக பிடிச்சுக்கோரும். ஆமா. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? இன்று விநாயகர் சதுர்த்தி. எனக்கு பச்சனை பலவாரம் மக்கள் வச்சு கும்பிடுவாங்க. மக்கள் எல்லாம் எனக்கு பலகாரங்களை மலை மாறி குமிச்சிருக்காங்க. சாப்பிட வேண்டாமா? எனக்கு முக்கியமா விரும்பி சாப்பிடுவது இந்த மோதக உருண்டை. இந்த மோத கொலக்கட்டை இருக்கலாம். இப்பதான் இதை நான் பாசமா ஆசையோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து மக்கள் பாசத்தோடு படைச்சிருக்காங்க. ஆமா. நீர் பிடிச்சிட்டீர்னா இதை யாரு சாப்பிட முடியும்? ஏம்னா உம்ம புடியில இருந்து யாரும் தப்ப முடியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீர் பிடிக்கலாம். ஆமா. இன்று ஒரு நாள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடும். நாளை வந்து என்ன பிடிச்சுக்கோருமே. ஆமா. அப்படியா? சரி, சாப்பாட முடியும். சரி. நாளை வந்து நான் உண்மை பிடிக்கணுமானா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அது என்ன அத்தாட்சி எனக்கு இருக்கு? பயம் வேண்டாம். நான் சொன்ன சொல் தவற மாட்டேன். ஆமா. யாராரு எப்பப்பும் என்னை அழைத்தார்களோ அந்த நிமிஷம் உடனே போய் நிக்கிறது தானே என்னுடைய வேலை. ஆமா. உனக்கு நம்பிக்கை இல்லையா? சரிண்ணா. இதோ இந்த எழுத்தாணியை கொண்டு வேணும்னா ஆமா என் முதுகுல எழுதிட்டு போருமே. எப்படி எழுதணும்? இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதுமே. அவரும் தந்திரத்தோட தான் பிள்ளையார் சொல்லியிருக்காரு. ஆமா, அறிவு கடவுள்ல, கல்விக்கு முதல் கடவுளே அவர் தானே. அதான் இன்னைக்கு நம்ம ஒரு எழுத்துனா முத பிள்ளையாரு சுழி போட்டு எழுதணும். அவர் முத வந்துருவார்ல அந்த எழுத்துக்கு. இன்னைக்கு நாளைக்கு சிலவங்க புளியாரி ஒளி போட்டு எழுத மாட்டாங்க. இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதினார். ஆமா. சனீஸ்வர பகவான் எழுத வராரு. இந்த மாசம், இந்த நாள், இந்த நேரம், இத்தனாம் தேதியாவது பிடிப்போம்னு எழுதலாம் இல்லையா? இன்று போய் நாளை பிடிப்போம்னு எழுதக்கூடாது. விநாயக பெருமாள் பிடிப்பதற்கு சம்மதம் கொடுத்து விட்டாருங்கிற சந்தோஷத்தோடு இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதிட்டார். அவர் இன்று போய் நாளை பிடிப்போம்னு எழுதக்கூடாது ஐயா. மறுநாள் வந்தார். ஆமா. விநாயக பெருமாளே, விநாயகா வாரும் சனீஸ்வரா, வாரும் வருக. உண்மை இன்று நான் பிடிக்க வந்திருக்கிறேன். மகாராஜனை பிடிச்சுக்கிறோம். ஆம், பிடிக்கலாம். என்ன எழுதி இருக்கிறே? நேத்து என் முதுகில் ஏதோ எழுதினீரே. ஆமா, ஒரு முறை வாசித்து காட்டுமேனா. இன்று போய் நாளை வாரேன். நாளை வாரும். இன்று போய் நாளை வாரேன். மறுநாள் வந்தார். சரி, வாசித்து காட்டினார். இன்று போய் நாளை வாரேன். அவ்வளவுதானே. அப்படியே நாள் கடந்து விட்டது. இன்னும் பிடிக்கல பிள்ளையார. விநாயக பெருமாளை பிடிக்கவும் இல்லை. எல்லாத்தையும் பிடிச்சாரு சனி பகவான். பிள்ளையார் மட்டும் தான். அதனாலதான் சனி பகவான் பார்வை உள்ளவர்கள் விநாயக பெருமாளை போய் அதுக்கு தான் கும்பிட சொல்லுதாங்க. ஆமா, விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி வாங்கி போட்டு அருவம்புல மாலை வாங்கி போட்டா விநாயகர் தீர்த்துருவாராம். நல்லெண்ணெய் தீபம் போட்டு விநாயக பெருமாளை வணங்கினோம்னு வைங்க. சனி பகவான் பிடியில் இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம். அவரை விநாயகர் தான் தீர்க்க முடியாது. சனீஸ்வர பகவான் வந்து பிடித்தாருன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவான் பிடி நம்மளுக்கு பட்ட போது எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் பட்டமோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் போகும்போது பலனை கொடுத்துட்டு போயிருவாராம். அதுக்கு தான் சொல்லிருக்கான் மங்கு சனி பொங்கு சனின்னு இருக்கான். மங்கு சனி பொங்கு சனி போயில அள்ளி கொடுத்துட்டு போயிருவாரு. தாளகாரருக்கு இன்னைக்கு பொங்கு சனியா, கண்ணு எரியுதான்.
பாத்தீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை அங்க பொங்கல் விடுதாங்க, கண்ணெல்லாம் புகை அடிக்கும். ஆமா அதான் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு பொங்கு சனி, இன்னைக்கு எனக்கு பொங்கு சனிங்க. அப்ப மங்கு சனி பொங்கு சனினா போவையில் அதானிக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருவாரு. இப்படி விநாயக பெருமாளை பிடிக்க முடியாமல் சனி பகவான் சனி பகவான் இன்னும் பிடிக்க முடியல. மனம் கஷ்டப்பட்டு கொண்டு, நாரதரே யார பிடிக்கணும் சொன்னாலும் சொன்னியரே, நல்ல ஆளை பார்த்து சொல்லிட்டு எரியா. அவரை பிடிக்க முடியலையா? விநாயக பெருமாள் வினைகளை தீர்க்கு விக்னேஸ்வர கடவுள், அவர் பொல்லாத அவர் அறிவு கடவுள் என்று எண்ணுவதை நான் மறந்து விட்டேன். ஆமா அவரை பிடிக்க முடியவில்லை ஐயா. ஆமா இவ்வளவுதானே, நீ பிடிப்பதற்கு இன்னொரு ஆளை சொல்லுகிறேன். நான் வழி சொல்லட்டுமா? அவ அப்பா சிவனை பிடியுமே. அது பிடிக்கலாமோ? சிவனை பிடிப்பதா? பிடிப்பத படிக்காதா? நன்றி மறக்க கூடாது. ஆமா ஈஸ்வரன் நாமத்தை கொடுத்தவரே ஈசன் தானே. ஆமா சரி. எல்லாரும் இனி என்ன கூப்பிடுவாங்க கோபம் வந்தா? சனீஸ்வரா. ஆனா சனி ஈஸ்வரன் அவருக்கு பேரு எல்லாரும் கூப்பிட்டாங்க. சிவபெருமாள் தானே எனக்கு சனீஸ்வர பகவான்னு பேர் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட பகவானை நாம் போய் பிடிக்க முடியுமா? ஏய்யா, நான் எதுக்கு பிடிக்க சொல்றேன் தெரியுமா? நான் எதை செய்தாலும் அதுல நன்மை இருக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதற்கு என்ன, தாராளமாக பிடிக்கலாம். ஆமா அப்படியான 7.5 வருஷம் ஆமா பகவானை பிடித்துக் கொள்கிறேன். சரி. ஐயோ என்ன ஏப்பா 7.5 வருஷம் பிடித்தையான அந்த உலகம் தாங்குமா? உலகம் தாங்குமா? உன் பிடியில் பகவான் அகப்பட்டு விட்டார். ஆனா உலக மக்களுக்கெல்லாம் யாரப்பா படி இழப்பது? ஏமனா சனி பகவான் பிடிச்ச தப்பாமே முடியல நம்மளால. அப்ப 7.5 மாதம் பிடிக்கிறேன். ஆமா பிடிச்சுக்கோ. அதுவும் வேண்டாமப்பா, வேண்டாப்பா, தண்டனை கொஞ்சம் குறைச்சு கொடுமே. ஆமா ஆமா. அப்ப 7.5 நாள் கொஞ்சம் குறையா. 7.5 வருஷமா இருந்தது. ஆமா 7.5 மாசம் ஆச்சு. 7.5 வாரம் கழிந்தது. கடைசி 7.5 நாள்ல வந்து நிக்கி. ஆமா உண்மைதானே? 7.5 நாள் வரைக்கும் இறைவனை நீ பிடிக்கலாம் மகனே அப்படின்னா 1 வாரம் தானே ஆச்சு. ஆமா 1 வாரம் தானே. நாரதர் சொல்ல ஆமா ஆமா என்ன சனீஸ்வரன் என்று பேர் கொடுத்த ஈசனே நேரடியாக நான் எப்படி பிடிக்க முடியும்? அவர் நேர நான் போக முடியுமா? அதற்கும் வழி சொல்லுகிறேன். என்ன ஐயா, அவரை பிடிக்கணும்னா நீ கருங்குளத்து கரை ஓரம் கெளுத்தி மீனாக வந்து நிக்கணும். ஆமா ஓ கெளுத்தி மீன். கெளுத்தி மீனா நாரைக்கு கெளுத்தி மீன்னா ரொம்ப பிடிக்கும். பகவான் நாரையா வடிவம் கொண்டு நிற்பாரு. நான் போய் ஆண்டவனை கருநாரை வடிவத்தை கொண்டு அங்க வர சொல்லுவேன். ஆமா நீர் நீந்தி வர வேண்டும். அந்த தண்ணிக்குள்ள மேலே எங்களையும் வரணும். கெளுத்தி மீன் என்று எண்ணி நாரை படக்குன்னு கொத்தும். ஆமா 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 பகவான் தொண்டை வழியா நீர் உள்ள போயிடலாம். ஆமா தொண்டை வழியா அதை உள்ள இறங்கிடலாம் என்று சனீஸ்வர பகவான் இடத்திலே சொல்லிவிட்டு இப்படி சொல்லிட்டாரு. சிவன் பக்கம் வந்தார். சிவபெருமாளே, சிவசிவா சிவசிவா நாராயணா சிவசிவா வாரும் நாரதரே. உம்மை சனியம் பிடிக்க போறாராம். சனியம் பிடிக்க போறாராம். சனீஸ்வர பகவான் உம்மை பிடிக்காம விட மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறார். ஐயா, நீர் அவருக்கு என்ன அவதாரம் எடுத்து நிக்க போறீரு? அவர் பிடியில இருந்து நான் எப்படி தப்புவது? என்ன செய்ய? அதுக்கு ஒரு வழி சொல்லிக்கிறேன். நாரது சொல்லாரு. கருங்குளத்துக்குள்ள ஆமா சனி பகவான் கெளுத்தி மீன் வடிவம் கொண்டு வருவாராம். அவரு தண்ணிக்குள்ள சனியும் மேலே எங்களையும் வந்துகிட்டு இருப்பாரு. ஆனா இந்த கெளுத்தி மீன் நாரையை கண்டா பயப்படும். எவனா தண்ணிக்குள்ள தலையை தூக்கி கேளுக்கு முங்கிக்கூடும். நீர் கருநாரை வடிவத்தை கொண்டு தலையை நீந்தும் சனி பகவான் மண்டைய ஒரு கொத்து கொத்திருமே. ஒரு நாரை கொக்கு வடிவம் கொண்டு நின்னுக்கிறோம். ஆமா கருநாரை வடிவத்தை கொண்டு ஆமா கெளுத்தி மீனை கொத்துனா அது ஜோலி முடிஞ்சிருங்களா? ஆமா அந்த கொக்கு வந்து இங்க இப்படி மூட்டி விட்டுட்டாரு, இங்க இப்படி சொல்லிட்டாரு, அங்க அப்படி மூட்டியாச்சு. ஆமா சனீஸ்வர பகவான் கெளுத்தி மீன் வடிவத்தை கொண்டு குளத்துக்குள்ள அங்க எங்கும் துள்ளி விளையாடுத. தண்ணிக்குள்ள மேலே எங்களை நெஞ்சிக்கிட்டு போறாரு. சந்தோஷம், பகவானை பிடிக்க போறோம்ங்கிற சந்தோஷம். ஆமா ஆண்டவன் கருணாரை வடிவத்தை கொண்டு சனி பகவான கொத்தியே திருவம்னு ஒத்த கால கொக்கா நிக்கார். இன்னைக்கு மாதிரி குளத்துல ஒரு கொக்கு வந்து ஒத்த கால இப்படி தூக்கிட்டு தான் நிக்கும். நான் பிடிச்சே திருவனு ஒத்த கால நிக்கல இருக்காருலா, அது மாதிரி கொக்கு ஒரு காலை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கும். இப்படி திருவமனே. சனீஸ்வர பகவான் கெளுத்தி மீன் வடிவத்தை கொண்டு வருகின்றார். ஆமா கருணாரை வடிவத்தை கொண்டு ஆண்டவன் கெளுத்தி மீனை கொத்த இப்படி வாங்கி கொத்தினார்லா, தொண்டை வழியாக 7.5 பகவான் ஈசனுக்கு இறங்கி விட்டார். அந்த கொடுக்காரது பகவானோட தொண்டை போட்டு செத்தி பிடிச்சுக்கிடுச்சு. இந்த சமயத்திலே பார்வதா தேவி அழைத்தார் நாரதர். அம்மா 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 பார்வதி, அம்மா அம்மா பார்வதி, அடியனோட வார்த்தைகளோ ஆண்டவன் தான் பகவானுக்கு
அம்மா அம்மா 7.5 பகவான் பிடித்திருக்கிறார் 7.5 நாள் வரைக்கும். அம்மா சனியம் பிடிச்ச நாளை இந்த நேரம் நீங்க என்ன சொன்னாலும் பகவான் கேட்பார். எவன சனியம்ல உள்ள இருக்காரு. இந்த 7.5 பகவான் உள்ள இறங்கிட்டாருன்னா நல்லதை சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? ஆமா, சனி பகவான் பார்வை உள்ளவங்க இப்ப பக்கத்து வீட்டுக்காரு தாயும் பிள்ளையும் பிரிக்கணும்னு ஒரு கேடு சொல்லி கொடுத்தாருன்னா ஆமா ஆமாம் பாரு. அதுக்கு தான் சனியம் பிடிச்ச நாளை கெளுத்தி முன்ன தூக்கி முழுங்குச்சான் சொன்னாங்கல்ல. ஆமா, சனியம் பிடித்த நார கெளுத்தி முன்ன தூக்கி தூக்கி முழுங்குச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்கல்ல. சிவபெருமாளுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்க போய் தானே ஆமா சனி பகவான் கெளுத்தி மீனா போய் நிக்க அதை போய் இவர் கொத்தணும் ஐயா. இதுக்கு தேவைதானே அது? அப்படி இப்படி சனியை அவர் பிடிக்கிறப்போ அப்ப ஆண்டவனாகிய பகவானுக்கு 7.5 பகவான் ஏறிட்டு பார்த்து விட்டார். சனி பார்வை பகவானுக்கு பட்டுருச்சு. இந்த நேரம் நீங்க என்ன சொன்னாலும் பகவான் கேட்பாரு. ஆமா ஆமாம் பாரு. அதனால நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளுங்க. என்ன? இதுல இருந்து 8ஆம் நாளையிலே கைலை மலையிலே ஆமா ஆண்டவனே ஒரு வேடுவனாக போய் இருக்க சொல்லுங்க. சரி, நீங்க 8 நாளைக்கு முன்பாக முன்னக்கூட்டி போய் பிரம்மலோகத்திலே வந்து கலைமகள் முன்னாலே ஆமா குறி சொல்லும் குறிகாரியாக குறிகாரியாக இதுல இருந்து 8ஆம் நாளைக்குள்ள இறைவனுக்கு இருக்கும். ஆமா பிரம்மனுக்கு இருக்கக்கூடிய 5 சிரசிலே நடுச்சிரசு இருக்காது. கண்டத்துக்கு மேல் கண்டம்னு போய் குறி சொல்லிட்டு வந்திருக்கேன். அது என்ன கண்டத்துக்கு மேல கண்டம்? அதாவது கண்டம்னா தலை, ஆ தலைக்கு மேல ஒரு கண்டம். தலைக்கு மேல சிரசக்குள்ள போறாரு இல்லையா? ஆமா, ஆபத்துன்னு சொல்லுதார். ஆபத்து வருது சொல்லாரு. இது 8 நாளைக்கு முன்பாக நீங்க குறிய சொல்லிட்டு வந்துருங்க. ஆமா, இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்பாங்க. சரி, நீங்க பகவான் பக்கம் வர சொல்லுங்க. ஆமா, சிவபெருமாளை பிரம்மதேவனுடைய பெருவிரலுக்கு தகுந்த கண்ணியை போட்டு பர்ணகசாலை அமைச்சு உட்கார சொல்லுங்க. இந்த காட்டுல முயலுக்கெல்லாம் கண்ணி வைப்போம். பரிகாரத்தை தேடி வருவார். ஆமா, பர்ணகசாலையின் படியை மிதிப்பார். கண்ணி பெருவிரல பிடிக்கும். அவர் குனிந்து கண்ணியை எடுக்கும் போது பகவான் கிள்ளதுக்கு தோதுவா இருக்கும். கிள்ளி எரிஞ்சிடலாம் தூரம். இது நல்ல ஐடியா தான். நகத்தால கிள்ளி அப்படியா ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா குறிகாரி வடிவம் கொண்டு கண்டாங்கி புடவை கட்டி அருகமணி தான் அணிந்து கண்ணுக்கு மைதீட்டி வளையல் தான் அணிந்து அவ கருங்காலி கம்பு எடுத்து கொடி புடுங்கி ஒருலா கூடை விண்ணே குறிகாரி வேஷம் கொண்டு பிரம்மலோகம் வாராள ஐயா வாராள பேரழகி பார்வதியா பேரழகி பார்வதியா பேரழகி பார்வதியா அந்த பேரழகி பார்வதியா போட் 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 அப்படி பார்வதியும் வந்தல்லவோ குறி சொல்லும் பெண்ணாக ஒரு வடிவமாக தான் எடுத்து அலைமகள் முன்னாலே குறி பார்க்கலையோ குறி கை ரேக பார்க்கலையோ ரேக கை ரேக பார்க்கறதுக்கு 100 ரூபாய் தச்சனை வைக்கணும். அப்பமே வா வரவே அப்படியா? துட்டு அப்ப நிறைய தான் வாங்குவாங்க உங்களுக்கு. நாமெல்லாம் எத்தனை வரைக்கும் குறி பார்த்துருப்போம் தெரியுமா? சொன்ன இருக்கும். எங்கெங்க காசு அதிகமா இருக்கோ ஆமா அங்க தொழில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆமா, உண்மை. காசு எங்க கொஞ்சம் கம்மியா இருக்கோ அங்க தொழில் நல்லா இருக்கும். ஆமா, துட்டு குறைச்சுனா எப்படின்னா அப்படி அப்படின்னா எப்படி? நான் குறி நல்லா சொல்லுவேன். ஆனா எனக்கு துட்டு கிடைக்காது. தெக்கடா வடக்கா சொன்னோன்னு வச்சுக்கோங்க. ஏய்யா, இங்க குறியும் சொல்லுவீங்களோ? அம்மா, மாசம் மாசம் ஒவ்வொரு பக்கமா போய்கிட்டு இருக்கலாமே. எங்க போய்கிட்டு இருக்கு குறி சொல்றதுக்கு? அதுக்கு என்ன அடிக்கடி ஒவ்வொரு பக்கமா போய் மாந்திரவாதிய பார்க்க போறீங்களாமே? ஏய்யா, நமக்கு மாந்திரம் படிக்கவா
நீங்க மாந்திரம் பார்க்கவா? எனக்கு நமக்கு வந்து மாந்திரம் வேணாம், மண்ணாம் கட்டி வேண்டாம். நமக்கு நம்ம தெய்வம் இருக்கு. நம்ம போய் அவர்கிட்ட முறை விட்டா அவர் அத்தனை சுக்கு சுக்கா நொறுக்கி போடுவாரு. அப்படியா சங்கதி? நான் ஒரு வீட்டுக்கு பார்க்க மாட்டேன். நான் நினைச்சேன் ஆமா, மாசம் மாந்திரவாதிய பார்க்க போறீன்னு சொன்ன உடனே நீங்க தான் மாந்திரிகம் படிக்க போறீங்களா இல்ல மாந்திரவாதிக்கு சொல்லி கொடுக்க போறீங்களான்னு நினைச்சேன். நம்ம ஒரு மாந்திரவாதி நமக்கு தேவையில்ல, ஒரு மாந்திரம் சொல்லி கொடுக்க வேண்டாம். நமக்கு நம்ம தெய்வத்தை அள்ளி போட்டாலே போதும், நூறிக்கு எரிஞ்சிருவாரு. தெய்வத்தை அள்ளி போட்டா போதுமா திருநார் அள்ளி போட்டா போதுமா? அதானே கேட்க. தெய்வத்தை நினைச்சு ஊதி அள்ளி போடணும். இப்ப தெரிஞ்சுக்கிடுது. ஆமா, அப்ப உங்களோட மாந்திரம் நல்லா தான் இருக்கு. தெய்வத்தையே அள்ளி போடுவோம்னா நம்ம தெய்வத்தை நம்ம குலதெய்வத்தை நினைச்சாலே போதும், நம்ம ஒரு பக்கம் போக வேண்டாம். செய்தாருக்கு செய்தவனு அப்பமே சொல்லிருக்கான். அம்மா தாய் இங்க வாங்க, வா. இங்க குறி நல்லா பாப்பியலா? பாப்பியலா? என் கைய பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா கலைமகளே, கலைமகளே, உங்களுக்கு குறி சொல்றேன் கேளுங்க. என்ன? நான் சொன்ன சொல்லு ஒரு நாளும் தப்பாது, ஒரு நாளும் தப்பாது. தாயே உங்க கைரேகையில உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆமா, ரேகை நல்லா தான் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய கணவனுக்கு பிரம்மதேவனுக்கு இதுல இருந்து 8ஆம் நாளையிலே கண்டம் இருக்கு. கண்டத்துக்கு மேல் கண்டம் இருக்குமா? கண்டத்துக்கு மேல கண்டம் ஆபத்து வருது ஐயா. அது என்ன கண்டத்துக்கு மேல கண்டம் தெரியலையே எனக்கு. அப்படின்னா தலைக்கு மேல ஆபத்து. தலைக்கு மேல ஆபத்து. பிரம்மனுக்கு இருக்கும் 5 சிரசில் ஒரு சிரசு இருக்காதம்மாண்டா. ஆமா. ஐயையோ, இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? உண்டா? உண்டம்மா. ஆமா. கைலை மலையில சரி வடக்கு சருவில ஆமா வேடனும் வேடத்தியுமாகவே இருப்பார்கள். சரி, அவங்கள்ட்ட வந்து நீங்க பரிகாரத்தை கேளுங்க. நீங்க சொன்னாலே போதுமே. உடனே பார்வதாதேவி குறி சொல்லி கைலாசம் வந்து சிவனை அழைத்தார். சுவாமி சிவசிவா, காரியத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், வாங்க 2 பேரும் போவோம். ஆமா என்று வேடுவனும் வேடத்தியாக வடிவத்தை கொண்டு ஆமா கைலாச வடக்கு மலை சருவிலே இருவேர்களுமே பர்ணகசாலை அமைத்து கண்ணி போட்டு காத்திருக்கிறார். காடைக்கு கண்ணி வச்சது மாதிரி பிரம்மதேவனும் கலைமகளும் வந்து ஆமா பர்ணகசாலையின் படியில வலது கால தூக்கி வைத்தார். ஆமா. கண்ணியானது பிரம்மதேவன் வலது கால் பெருவிரல போய் கவுது. அந்த கண்ணி போய் காலு பெருவிரல சேர்த்து பிடிச்சுக்கிடுச்சு. குனிந்து கண்ணியை எடுக்க ஆண்டவனாக சிவபெருமாள் பிரம்மதேவன் தலை குனிந்தார் பாருங்க. 5 சிரசுல நடு சிரச நகத்தால் கிள்ளி எறிகிறார். நகத்தால் கிள்ளினார் பாருங்க. பிரம்மதேவனுக்கு உச்சி வேதனை தாங்க முடியாம சிவபெருமாளே வஞ்சகமாக என்னை வரை சொல்லி என்னுடைய சிரசில இருக்கப்பட்ட 5 சிரசுல நடு சிரசை கிள்ளின உமக்கு என்னுடைய சிரசு கபாலமாக உமது கையிலே இருக்கும். சிவனுடைய கையில பிரம்மத்தி தோஷம் பிடித்து பித்து பிடித்து அலைவீர் போரும்னா அவன் பித்து பிடிச்சு தெருவா திருவோடமாக வச்சுட்டு அலைவீர். பிரம்மனுடைய தலை சிரசை கபாலமாக திருவோடாக ஆண்டவன் கையில ஒட்டிக்கிடுது. அதுக்கு தான் சிவபண்டாரங்களெல்லாம் திருவோடு வச்சிருக்காங்க கையில. சிவனடியார்கள், பெரிய சிவன் அடியார்கள் அவங்க. ஆமா, சிவனே அப்படி ஒரு சொருபத்துல வந்து நம்மளை சோதிக்க வந்து திருவோட ஏந்தி கேட்கலாம்ல. அதனால யாருக்கு இல்லைன்னு சொன்னாலும் திருவோடு சிவனடியார்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லப்படாதீங்க. பிரம்மனுடைய மண்ட சிரசு சிவபெருமாளே, 8 நாளாக பித்து பிடித்து தெருவா அன்னம் கேட்ட அலையும் உமக்கு ஓடுகின்ற அன்னத்தை எல்லாம் கபாலம் முழுங்கும் திருவோடு நிறையாதுன்னு சாபம் கொடுத்து இன்னைக்கு திருவோட்டுல மேல ஓட்டா கீழே ஓடி பிடிங்கிட்டு போயிரும். அன்னையில இருந்து சிவபெருமாளுக்கு பித்து பிடித்து பிரம்மத்தி தோஷம் பிடித்து 8 நாளா கையிலேயே மறந்து விட்டார். பராசக்தியத்தன் மறந்துட்டாரு. பார்வதியே யாருன்னு தெரியாம பார்வதிட்டியே கபாலத்தை ஏந்தி அண்ணன் கேட்கிறார். சுடுகாட்டுல போய் சாம்பராளி பூசுவாரு. அப்படி இருக்கு வேளையிலே பார்வதாதேவி 8 நாளாய் இறைவன் இருக்கும் கைலாசம் எல்லாம் இருளா இருக்கு. ஆதி கையிலே அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஆமா. பார்வதாதேவி முருகப்பெருமாளை அழைத்து, முருகா, அப்பா முருகப்பெருமானே, பின்புத்தி என்பார்கள். நான் எத்தனையே சொன்னேன். அப்பா சொன்னாரு, நான் கேட்கல. பேய்வாளும் சுடுகாட்டின் சாம்பலை எடுத்து அங்கமெல்லாம் பூசுகின்றார், பித்தன் போல் அலைகின்றார். சுடுகாட்டுல உருளுதாரு பரளுதாரு. பிரம்மத்தி தோஷம் நீங்குவது வரைக்கும் ஆமா நீ உலக மக்களுக்கு படி இழந்து முருகா நீ கடவுளாக இருந்து படி இழந்துட்டு வானார். அப்ப பகவானை போல முருகப்பெருமானே உலகத்துக்கு. அதுக்குத்தான் ஐயாவுக்கு முருக கடவுள்னு ஒரு பேர் இருக்கு.
யாரு இந்த முருக பெருமானுக்கு ஆமா சிவபெருமாளுடைய சரி படி இழப்பை தான் பிள்ளை முருகப்பெருமாள் பார்த்து வந்தாராம். ஆமா அப்பாவுடைய வேலையை பார்க்கறதுன்னு பிள்ளைகளுக்கு அர்த்தம். ஆமா படி அவர்தானே அளக்கணும். அந்த வேளையிலே ஆதிபராசக்தி அம்பிகையானவா அகிலாண்ட கோடீஸ்வரி நம்மளால் தானே நாதனுக்கு இப்படி பிரம்மத்தி தோஷம் வந்தது. தெருத்தருவா தெருத்தருவா பிரம்மத்தி தோஷத்தை தீர்க்கணுமானா யாரால நம்ம முடியும்? அண்ணன் தானே வர வேண்டும். வரணும். அச்சுதனார் என் பேருமா என் பேரம்மா அச்சுதன் என் பேருமா என் பேரம்மா அதிவெள்ளி கையில ஆதிசக்தி பார்வதியும் பார்வதியோ அண்ணனை அழைப்பாளா அழைப்பாளா அலைகடலில் சயனம் செய்யும் செய்யோ அசுதா பச்சமாலே மாலே ஆழ்கடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பச்சமாள் கோபாலா கோவாலோ பார்வதி அழைக்கும் சத்தம் அழைக்கும் சாத்தோ பச்சமாள் கேட்கலையோ கலையோ ஈஸ்வரி அழைக்கும் சத்தம் பெருமாள் கேட்கலையோ கோமதி அழைக்கும் சத்தம் கோபால கேட்கலையோ முத்தா கண்ணீரைத்தான் முகமெல்லாம் வடிக்கால ஆறாக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் வடிக்கால அவளம் போலே கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் வடிக்கால யாங்குதாள புலம்புதாள யாங்குதாள புலம்புதாள அவ ஈசன நோபுதாள அந்த பார்வதி அழுத போது பச்சமாள் என் பெருமா கைலாசம் ஓடி வந்து கடவுளான தேவி தான் கண்ணனு மேலை பாரா அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதனே பச்சமாலே அச்சுதனே பச்சமாலா அலைகடலி சயன செய்யோ அந்த பார்வதியை அழைத்த போது பச்சமாள் என் பெருமாள் அங்கைய வாழைக்கால் என்று தாமோதரன் கோபாலே பச்சைக்கால் கேரிடமேறி பச்சமாலும் வாராரே ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து ஏ அம்மா அம்மா பார்வதி அண்ணனே அழைத்த ஏ அண்ணா கோவால கண்ணா ஏ மாயவா கோவால கண்ணா பின்புத்தி என்பதை போல ஆமையா ஆண்டவனாகிய பகவானை பிரம்மனுடைய சிரசை கிள்ள சொன்னேன். நான் கிள்ள சொல்லிட்டேன என் சொல்லை கேட்டு பகவான் கிள்ளி விட்டார். ஆமா சிவபெருமாளுக்கு பிரம்மத்தி தோஷம் பிடித்து பித்து பிடித்து அலைகிறாரே அண்ணா. தெருத்தருவா தெருத்தருவா 8 நாளா கைலாசத்தையே மறந்து விட்டாரே. மறந்துட்டாரா? அதனாலே அண்ணா கண்ணா கோபாலா பகவானுக்கு பிடித்த பிரம்மத்தி தோஷம்
தோஷத்தை நீ நினைச்சாதான் தீர்க்க முடியும். வேற யாரால முடியாத. உடனே என் பெருமாளாகிய கண்ணன் தங்கை படும் துயரத்தை கண்டு மாயவன் கோவாலல் கைலாசத்திலே இன்று யாவருமே இறைவனாகிய சிவபெருமாளுக்கு ஆகாரம் கொடுக்கப்படாது. அவன் யாருமே இன்னைக்கு திருவட்டில அன்னம் போடக்கூடாது. கபாலத்தை ஏந்தி வரும் கடவுளுக்கு யாரும் அன்னாகாரம் கொடுக்க வேண்டாம்னு பறையோசை அடித்தார்கள். ஆமா, அப்படி பறையோசை அடித்து என் பெருமாளாகிய நவநீத கண்ணன் நாராயண கோவால கண்ணா ஆண்டவனாகிய பகவானுக்கு பிரம்மத்தி தோஷம் நீங்கணுமானா பார்வதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய பகவான் இன்று அன்னம் கேட்க வரும்போது யாரும் அன்னம் போடக்கூடாது, சோறு போடக்கூடாது. அதோடு இன்று இரவில சிவபெருமாள் பேய் வாழும் சுடுகாட்டிலே உள்ள சாம்பலை அங்கமெல்லாம் பூசி சுடுகாட்டுல உருளுவாரு பெறலுவாரு. சாப்பாடு போடலைன்னா பசி பசின்னு அந்த கபாலத்தை ஏந்தி கொண்டு இருப்பார். திருவடை ஏந்திக்கிட்டு பாரு. நானே ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு பிரம்மத்தி தோஷத்தை நீக்கணுமானா நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்ன செய்யணும்? இறைவனாகிய பகவான் பேய் வாழும் சுடுகாட்டிலே அவர் அமர்ந்திருக்கும் பொழுது நீ கன்னி மூலையில ஆமா ஒரு பர்ணகசாலை அமைத்து ஒரு சிறிய குடிசையை கட்டி அதிலே ஒரு ஒத்த பந்தத்தை கொளுத்தி மூணியாப்படி அரிசினை சைவமாக பொங்கி காத்திருக்க வேண்டும். நீதான் யாருன்னு சிவனுக்கு தான் தெரியாத, பித்து பிடிச்சிடுத. தன்முகம் தனக்கு தெரியாது அவருக்கு. அதனால கபாலம் ஏந்தும் அந்த நேரத்திலே அந்த கபாலத்தினுடைய கையிலே அன்னம் போடக்கூடாது. ஆமா, இதற்கு உன் அண்ணி லட்சுமி தேவியும் வந்து எனக்கு உதவணும். ஆமா, சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கணும். ஆமா, அப்படியே ஆகட்டும் என்று பார்வதா தேவி மாயானத்திலே ஈசானிய மூலையிலே ஆமா ஒரு சிறிய குடிசை அமைத்து கட்டி மூணியாப்படி அரிசி பொங்கி நல்லா பொங்கி பொரிச்சு பொது மண்ணு ஓட்டிலே வைத்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். நல்ல புது மண்ணு ஓட்ட சோற பொங்கி வச்சிருக்கு. ஆமா, அன்னத்தை போடணும்னா அன்னலட்சுமி வந்துதானே ஆகணும். ஆமா, அன்னலட்சுமி சொர்ணலட்சுமி வரணும்ல. மகாவிஷ்ணுவாகிய மாயவனாக என் பெருமாளும் லட்சுமி தேவியும் பார்வதிக்கு துணையாக நிற்கின்றார்கள். ஆமையா, அப்படி பார்வதிக்கு துணையாக நிற்க சிவபெருமாளுக்கு வயிறு பசி தாங்க முடியல. வயிறு பசி தீயா பிடிக்கும். அதோ ஒரு குடிசை தெரிகிறது, ஒரு வெளிச்சம் தெரியுதா? ஒரு வெளிச்சம் தெரிகிறது. ஆமா, அங்கு போய் அன்னம் கேட்போம் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாளோ ஆமா பார்வதாதேவி என்று அறியாமல் கபாலத்தை ஏந்தி கொண்டு அம்மா அன்னம் என்று கேட்கிறார். இந்த திருவடி அப்படி கையில அப்படியே அழுந்தாரு. பார்வதாதேவி கண்ணீரை வடித்து பாறையில் உலகமெல்லாம் படிகளுக்கும் இறைவனுக்கு இப்படி ஒரு கதியா? இப்படி திருவோடு திருதான் பிச்சை கேட்காரு. இரேழு லோகமெல்லாம் எவ்வுயிரும் தப்பாமல் இறை இழக்கும் ஈசனுக்கு இப்படி ஒரு வினையா? அவருக்கே இறைவடணுமா? இது நம்மளால் வந்த இது விபரீதம் அல்லவா? ஐயோ என்று பார்வதாதேவி மனம் நொந்து கண்ணீர் வடிகா ஆண்டவனுக்கு தான் உண்டாக்கி வைத்த அன்னத்தை எடுத்து சிவபெருமாளுடைய கையிலே ஒட்டி கொண்டிருக்கும் கபாலத்துக்கு போடுவது போல் போடுகிறார். அந்த திருவோட்டுல போடுற மாதிரி இப்படி போடுதா? கபாலத்திலே போடுவதை போல் பார்வதாதேவி பூமியிலே போட்டு விட்டார். அந்த திருவோட்டுல போடுற மாதிரி பூமியில போட்டுட்டா. பூமியில் போட்ட உடனே பூமியிலே விழுந்த அன்னத்தை கபாலம் ஓடி போய் கவ்வ வருகிறது. பகவான் கையில இருந்து கீழே ஓடியாருக்குல. லட்சுமி தேவி தன்னுடைய கரங்களை கொண்டு அந்த அன்னத்தை பின்னோக்கி இழுத்து கொண்டு வருகிறார். ஆமா, அவரு பூமியில கீழே ஓட்ட அப்படி சாப்பாடு அப்படி பின்னால எடுக்கா. அந்த கபாலமானது அன்னத்தை எண்ணிக்கொண்டே வருகிறது. ஆமா, பின்னால ஓடியாருது. சற்று தூரம் சென்றதுக்கு அப்பால் என் பெருமாளாகிய கண்ணன் கபாலத்தினுடைய பிரம்மனுடைய சிரசில ஓங்கி ஒரு மிதி மிதித்தார். இந்த வலது காலை கொண்டு ஓங்கி மிதிச்சார்லா. ஆமா, ஓங்கி மிதித்த பொழுது பகவானுக்கு பித்து தெளிந்து விட்டது. ஆமா, பித்தெல்லாம் தெளிது. அப்பதான் 7.5 நாள் முடிந்து 7.5 நாளிகை இருக்கு. ஆமா, கொஞ்சம் போல இருக்கு. இந்த 7.5 நாளிகையிலே என் பெருமாளாகிய கண்ணன் பிரம்மனுடைய சிரசை ஓங்கி மிதித்தார் பாருங்க. காலால மிதிச்சார்லா. இந்த 7.5 நாளிகையும் அவருக்கு போய் பிடிச்சிடு. யாரு? பெருமாளுக்கு போய் பிடிச்சிருச்சு. அப்படி ஓங்கி மிதித்த பொழுது இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்சிருச்சு. மகாவிஷ்ணுவுடைய ஆமா காலிலே சிலம்பு அணிந்திருந்தார். சிலம்பு முத்து அணிந்திருந்தாரு. இந்த சிலம்பு முத்தானது தெரித்து விழுந்து மாயானத்தின் அருகிலே சாமனடு சாமோ சதிதாம 7.5 நல்ல நாளிகையில் என் பெருமாள் கோபாலம் 7.5
நாளைக்கு சனி பகவான் அவரை ஏறிட்டு பார்க்க யாரிட்டு பார்த்த போது என் பெருமாளுக்கு தன்னை மறந்து பிரம்மனுடைய சிரசை மிதித்த மகிமையினால் சிலம்பு முத்து தெரித்து தெரித்து விழுந்து அதிலே இருந்த ஒரு பாலகன் ஆங்கார ஓங்கார சொருபத்தோடு ஆமோ ஆங்கார ஓங்கார சொருபத்தோடு சொருபத்தோடு ஒரு பாலகனும் வந்து பிறந்து வாரா அவர் ஆடி வாரார் பாடி வாரா யாதாளி போட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா ஊழ சத்தம் போட்டு வாரா ஆங்கார ஓங்கார சொருவம் கண்டு கண்டே அரணாரும் அச்சுதனும் சூரியனோ நீ அஞ்ச வேண்டாம் ஐயா மலைய வேண்டாம் அலைய வேண்டாம் மாசானத்தில் வந்து பிறந்ததாலே பிறந்ததாயா முத்து தெரித்தினி அவதரித்தாய் அவதரித்ததால ஏ மாசான முத்து மகாதே